ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சம்மாஸ் vlogs. இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு சங்கரா ஃபிஷ் கறி தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் வந்து ரொம்ப டேஸ்டியான எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் கூட இது. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கரா ஃபிஷ் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 1 kg நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போகும் இல்லையா, ஸோ அதுக்காக இப்படி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனியன்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 அனியன்ஸ் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. ஸோ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் சின்னது வந்து இந்த மாதிரி நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 2 டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து இந்த இதில் ஒரு 2 அனியன்ஸ் வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் அண்ட் 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அண்ட் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக அண்ட் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் அண்ட் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம். ஸோ இந்த வெந்தயத்தில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட போகிறோம் அண்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி. அண்ட் இன்னொன்று வந்து தேங்காய் ஒரு 1/2 மூடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50% தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா வந்து இதோட கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதோட வந்து அரிசியும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த தேங்காயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து இது மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபுல் பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். ஸோ அது மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ. ஸோ மீன் குழம்பு வந்து யூஸ்வலாக வந்து மண் பானையில் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து மீன் குழம்புக்காகவே இந்த சட்டி நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மண் சட்டியில் தான் ஆக்சுவலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம் ஃபிஷ் கறி. கடுகு ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதோட வந்து வெந்தயமும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கடுகு வெடிக்கட்டும். ஸோ வெடித்ததுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா குக்காக இருக்குன்றிருக்கும். ஸோ நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அனியன்ஸை வந்து சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா அனியன்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டே இப்போ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு. ஸோ அதனால் இப்போயே போட்டு நல்லா அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். அண்ட் இதோட வந்து இப்போது டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி வந்து போட்டு ஒரு 2 minutes நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்து டொமேட்டோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதோட இந்த டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா குக் ஆகும். அண்ட் இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்போ போட்ட அனியன்ஸும் டொமேட்டோஸ் எல்லாமே. ஸோ இதோட வந்து இப்போது இந்த க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் சில்லி சும்மா கொஞ்சமாக நான் வந்து வெட்டியிருக்கேன். அது போட்டுட்டு இதோட சில்லி பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த மசாலா அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு 2 minutes அந்த மசாலாவும் போட்டு நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து புளி தண்ணியும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றினது நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது. அண்ட் இப்போ வந்து இதோட தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தேங்காய் போட வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம், ஜஸ்ட்டு டைரெக்டாக அந்த புளி தண்ணி ஊற்றினோன்னே ஃபிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும்.
அண்டு நல்லா கூட இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம புளி ஊற்றினோடனே ஃபிஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கறி வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இதோட வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். ஃபிஷ் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்மில் வந்து ஒரு 2 to 3 minutes குக் ஆனால் மட்டும் போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப வந்து இல்லைன்னா ரொம்ப நேரம் பாயில் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் ஃபிஷ்ஷு. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 minutes லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபிஷ்ஷு வந்து உடையாமல். ஃபிஷ்ஷு கூட ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக அது வந்து இந்த கொத்தமல்லி வந்து அப்படியே சூப்பராக கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக இது போட்டதுனால நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஸ்மெல் சூப்பராக வருது. ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 minutes இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயிலும் அப்படியே லைட்டாக தனியாக அந்த குழம்போட தனியாக வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்போது சர்வ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி வந்து சங்கரா ஃபிஷ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு இந்த டெக்ஸ்சர்லாம் கூட சூப்பராக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.